இளைஞர் சினிமா போறணும்னு நினைச்சா, ஒரு டேரக்டரா, ஒரு ரைட்டரா, ஒரு ஆக்டரா, இப்போ சினிமால நிலைமை எப்படி சார் இருக்கு? சோ அவங்க சினிமாக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு புதுசா வர ஒரு இளைஞருக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன சார்? ஒவ்வொருத்தருக்கும் என்ன என்ன நடக்குது? இப்ப நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சரியா? நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புற ஒரு விஷயம் சினிமால வந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும். சரியா? அதனால சினிமா பொறுத்தவரை நம்ம பண்ண முடியாது. சினிமா சம்டைம்ஸ் வந்து ஒண்ணுமே பெருசா திறமை இல்லாதவங்க கூட பெருசா ஜெயிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்துப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து திறமை இருக்கிறவங்க கடைசி வரை ஜெயிக்காம கூட வந்து வீணா போயிருவாங்க. விடிய விடிய நிறைய பேசுறவங்க, அது அப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் பேசிட்டே இருக்கிறவங்க கடைசி வரை ஒண்ணுமே பண்ணாம கூட வந்து போறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், இப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யார் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடுது. இப்போ சினிமாலாம் பெரிய லெவல் இன்ஃபுளுன்ஸோட அசிஸ்டன்ட் டைரக்டரா போறாங்க, பெரிய டைரக்டர் அசிஸ்டன்டா போறாங்க. பெரிய டைரக்டர் அசிஸ்டன்டா போனோம்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்கு. பெரிய டைரக்டர் போனோம்னா சின்ன டைரக்டர் போனீங்கன்னா அது வந்து கிடைக்காது, வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கும். அப்போ வாய்ப்பு தேடுறவன் யாரு, அவனுடைய பின்னணி என்ன, அவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுமைப்படுத்த முடியாது இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க முடியாது இல்லையா. அது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு உலகம். ஆரம்பத்துல உனக்கு இங்க இருந்து பெருசா வருமானம் வராது. ஏன்னா முதல்ல இந்த சூழலுக்குள்ள அடாப்ட் ஆகிறதுக்கு நீ தயாரா இருக்கியா? ஏன்னா வரும்போதே சிலவங்க வந்து முதல் நாள் வாய்ப்பு ஒருத்தர் சிலவங்க எல்லாம் எங்கேயோ இருந்துட்டு வாய்ப்பு தேடுவாங்க. எங்கேயோ ஒருத்தர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் சார் மாச கணக்கில் கேட்பான். ஊரை விட்டு வெளியே வரமாட்டான், சென்னைக்கு வரமாட்டான், எங்கேயோ இருந்து வாய்ப்பு கேட்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? போல சென்னைக்கு வா, சென்னையில தங்கு, நண்பர் கான்டாக்ட்ஸ் அந்த சினிமாங்கிறது கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு ஒரு நண்பர் கிடைச்சா அவர் மூலம் இன்னொரு நண்பர் கிடைச்சா அவர் மூலம் இன்னொரு நண்பர் கிடைச்சா இப்படிதான் வந்து சினிமா கான்டாக்ட்ஸ் போகும். ஸோ அதனால ப்ராக்டிக்கலா அவங்க வரும்போது சினிமா என்னவா இருக்குன்னு அவனுடைய கோணத்துல அவன் மீட் பண்ற ஆட்களை வச்சு சினிமாவை ஒவ்வொன்றா புரிஞ்சு பண்ணதை விட இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சு. ஏன்னா எவ்வளவு படம் பார்த்தாலும் சினிமா டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது, எவ்வளவு புக் படிச்சாலும் சினிமா நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடாது. சரியா? நமக்குள்ள உள்ளார்ந்த ஒரு விருப்பம், உள்ளார்ந்த ஒரு தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ப்ரெசென்ட் பண்றது ஒரு உணர்வை வந்து விஷுவலா வந்து ஒரு காட்சியா எழுதி அதை விஷுவலா கொண்டு வரது, அதை நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம். அதுல போயிட்டு நம்ம பெருசா தலையிட முடியாது. ஆனா டெக்னிக்கலா சினிமா பாக்குறது ஒண்ணு வேற, கிராஃப்டா ஒரு படமா எடுத்தோட எப்படி ஸ்டார்ட் ஆகணும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு பிரச்சனை இருக்கணும், அப்புறம் அது தீர்ற மாதிரி ஒண்ணு வரணும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அதை விட பெருசாகணும், இந்த இடத்துல ஒரு சோகம் வரணும், இந்த இடத்துல ஒரு கோபம் வரணும் அப்படின்னு ஒரு கிராஃப்ட் சும்மா வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி டெக்னிக்கலா ஒரு சினிமாவை பாக்குறத வந்து பார்த்து கூட ஜெயிச்சிட முடியும். இருக்கிற எமோஷனை தாண்டி டெக்னாலஜியா அது என்னவா இருக்கு அப்படிங்கிறது, டெக்னிக்கலா அது என்னவா இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நானே படம் பார்க்கும்போது நிறைய படம் பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க நினைப்போம். ஆனா படத்தோட கதை வந்து நம்மளை ஈர்த்து வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். எப்படி நடிக்கிறாங்க, எங்க லைட் வச்சிருக்காங்க, எங்க கேமரா வச்சிருக்காங்க, இந்த பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்றா, இந்த பையன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றா, டயலாக்ஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் மொத்தமா மறைஞ்சிட்டு அந்த அந்த கதாபாத்திரங்கள் கூட கதை கூட நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை தாண்டி இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை வந்து நம்ம அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி நின்று ஒரு சினிமா கலைஞனா நீங்க பாக்குறதுக்கு பழகணும். இன்னொன்னு, இது சரி இது தவறுன்னு முடிவு பண்ணாம என்னென்ன இருக்குது, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கணும். பொதுவா சமூக பொறுப்புணர்வுங்கிறது இருக்கணும். அது நம்ம முன்னாடி பேசுற மாதிரி இப்போ ஒருத்தர் பொறுப்புணர்வு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு தனிப்பட்ட மதத்திற்கோ, தனிப்பட்ட இனத்திற்கோ, தனிப்பட்ட இதுக்கோ அது வந்து அதை வந்து வேணுமனே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குள்ள போய் தலையிடுற மாதிரி இருக்கக்கூடாது.